ஹாய் கைஸ், வெல்கம் டு அவர் அனலைசிஸ். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம லாஸ்ட் சண்டே ஹிடன்பர்க் நியூஸ் வந்துருந்துச்சு. அதை பற்றி யாரும் ஒரி பண்ணிக்க வேண்டாம், ரியாக்ட் ஆக வேண்டாம். அதானி இதில் மட்டும் வேணால் அதில் தாக்கம் இருக்கும், பட் பெருசாக மார்க்கெட்டில் எந்த ஒரு தாக்கம் இருக்காது. ஸோ நீங்கள் அதை பற்றி ஒரி பண்ணிக்க வேண்டாம்னு சொல்லி நம்ம சொல்லியிருந்தோம். அது எதனால சொல்லியிருந்தீங்க? பிகாஸ் எல்லாருமே டவுன் ஆகும், இப்படி நியூஸ் வந்திருக்கு சாட்டர்டே, அப்படி இருக்கும்போது நீங்கள் இப்படி சொல்கிறீங்கன்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அது நம்ம ப்ரீமியம் குரூப்பில் அப்டேட் கொடுத்துருந்தோம். பட் அதை பற்றி தான் இப்போ பார்க்க போகிறோம். இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நியூஸ் முதல்ல ஒரு டைம் வந்துருச்சு, ஒன் ஆர் டூ டைம் வந்துருச்சு அப்படின்னா மார்க்கெட் அதுக்கப்புறம் தேர்ட் டைம் ரியாக்ட் பண்ணாது. அதான் சொல்லுவாங்களே, ஒரு எக்ஸாம்பிளுக்கு இப்போ கொஞ்ச நாள் இது இப்படி இருக்கும், அதுக்கப்புறம் சரியாயிருமா அப்படின்னு கேட்டால் இல்லை, அதுவே பழகிரும் அப்படிங்கிறாங்களே. அது மாதிரி பீப்புள்ஸ் இப்போ கொரோனாவே மறுபடியும் வருதுன்னா அதோட வாடை ஒட்டி பழகிடுவாங்க. அதுக்கப்புறம் அதுக்கு பெருசாக ரியாக்ட் பண்ண மாட்டாங்க. அதுக்கு பேனிக் ஆனால் தான் அதில் ஏதாவது இஷ்யூஸ் இருக்கும், ப்ராப்ளம்ஸ். மார்க்கெட் அதுக்கு எதுவும் ரியாக்ட் பண்ண போகிறதில்ல. ஸோ அதுதான் ஃபஸ்ட்டு நம்ம சொல்கிறது. இந்த பாயிண்ட் ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு. அதாவது முதல்ல ஹிடன்பர்க்லாம் மார்க்கெட் பார்த்தாச்சு, இந்த நியூஸ் பற்றியெல்லாம் பண்ணியாச்சு. இது ஒரு ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு. செகண்ட் பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அதாவது ஓல்ட் இஸ் இன் ஃபியர். உலகமே ஒரு பயத்தில் இருக்கும்போது அப்போ நீ அதுக்கு ஆப்போசிட்டாக நில்லு அப்படின்னு சொல்லி ஸ்டாக் மார்க்கெட்டோட பெரிய கிங் ஒரு வாரன் பஃபெட் சொல்லியிருக்காரு. ஸோ அது ஒரு ரீசன். தேர்ட் இம்பார்ட்டன்ட் ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஹிடன்பர்க்கில் கிளியராக சொல்லியிருந்தாங்க. அதாவது ஒரு ஸ்டாக் மார்க்கெட் ஃபால் ஆகணும் அப்படின்னா எல்லா ஸ்டாக்ஸும், மேக்ஸிமம் இருக்கிற எல்லா ஸ்டாக்ஸும் ஃபால் ஆகணும். ஒரு ஸ்டாக்னால் மட்டும் ஃபால் ஆகும்னு சொல்ல முடியாது, மற்ற எல்லா ஸ்டாக்ஸும் ஃபால் ஆகணும். இப்போ ஹிடன்பர்க்கில் இந்த நியூஸ் காலையில் மார்னிங் விட்டுருந்தாங்க, பிக் சோன் இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருந்தாங்க. அதை என்ன வரப்போகுதுன்னு சொல்லி அவங்க மண்டே மார்க்கெட் ஹவர்ஸில் விட்டுருந்தாங்கன்னா கண்டிப்பாக ஃபால் வந்திருக்கும், பேனிக் செல்லிங் வந்திருக்கும். ஆனால் என்ன ஆகிப்போச்சுன்னு கேட்டிங்கன்னா, கடைசி நேரத்தில் என்ன ஆகிப்போச்சுன்னு பார்த்தீங்கன்னா, சாட்டர்டே ஈவினிங்கே யாரை பற்றி பேச போகிறோம் என்னன்னு சொல்லிட்டு அதானி பற்றி சொல்லிட்டாங்க. இந்த மாதிரி செபியிலே இருந்தவர் இப்படி இருக்குன்னு சொல்லி அந்த நியூஸை பற்றி உங்களுக்கு தெரியும். அது கொடுத்தங்காட்டி எல்லோரும் மற்ற ரிலையன்ஸ் ஆகட்டும், மற்ற ஹெச்டிஎஃப்சி பேங்க் ஆகட்டும், டிசிஎஸ், இந்த மாதிரி பெரிய என்ன கம்பெனிகளாக இருந்தாலும் அந்த கம்பெனியை பற்றின நியூஸ் கிடையாது. இது ஃபுல் அண்ட் ஃபுல்லி அதானி பற்றி தான் நியூஸு. அப்படிங்கும்போது எந்த ஒரு ஸ்டாக்ஸும் ஒரு ஸ்டாக்ஸ் ஃபால் ஆகுதுன்னா அவங்க பேனிக்கில் என்ன பண்ணிடுவாங்க, அவங்களோட ஷேர்ஸ் எல்லாம் எடுத்துடுவாங்க. அப்படிங்கும்போது ஆட்டோமேட்டிக்காக மார்க்கெட் ஃபால் ஆகும். ஆனால் அன்றைக்கி என்ன நடந்துச்சுன்னா, அதானி பற்றி சொன்னங்காட்டி மற்ற ஸ்டாக்ஸை அப்போது ஓகே, இது இட்ஸ் நாட் அபவுட் அம்பானி, இவங்களை பற்றி இல்லை, ஐடிசி பற்றி இல்லை, இன்ஃபோசிஸை பற்றி இல்லை. அப்படிங்கும்போது எந்த ஒரு அவங்க பயப்பட வேண்டிய அவசியம், அவங்க ஸ்டாக்ஸ் பற்றி எந்த ஒரு நெகட்டிவ் நியூஸும் கிடையாது. ஸோ அவங்க அதை பற்றி பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. அதானி மட்டும்தான் பயப்படணும். ஸோ என்ன ஆகி போச்சுன்னா, மார்க்கெட் அதனால அதுக்கு ரியாக்ட் பண்ணல. ஏன்னா அந்த நியூஸ் நம்ம கரெக்டாக வாட்ச் பண்ணோம். ஏன்னா சாயங்காலமே அந்த நியூஸை பற்றி வந்துருச்சு. ஸோ மார்க்கெட் இதுக்கு வேண்டி ரியாக்ட் பண்ணாது. ஏதோ 1 or 2% புட் ஆப்ஷன் எடுத்து வச்சுருப்பாங்க. ஓகேங்களா? ஃபண்டமெண்டல்ஸும் அது பாசிட்டிவ் ஆகிடுச்சு. அன்றைக்கி நியூஸ் சாயங்காலம் வந்தங்காட்டி மார்க்கெட்டுக்கு அது பாசிட்டிவாக ஆகிடுச்சு, மார்க்கெட் ஹவுஸில் விடாமல். ஸோ இதுதான். அதே மாதிரி டெக்னிக்கல் பற்றி தெரிஞ்சவங்க டெக்னிக்கல் பேஸ் பண்ணி அன்றைக்கி எப்படி சப்போர்ட் லெவலில் இருக்குது மார்க்கெட்டுக்கு, அது தெரிஞ்சிருக்கும். ஃபண்டமெண்டலை பற்றி தெரிஞ்சது தான் இதுதான் அன்றைக்கி நடந்தது. ஓகேங்களா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா, அன்றைக்கி அதானியில் புட் ஆப்ஷன் போகிறவங்க போகலான்னு சொல்லியிருந்தோம். அதானி விழுந்திருக்கு. மற்ற எந்த ஸ்டாக்ஸும் மேக்ஸிமம் அன்றைக்கி விழுகலை. அண்ட் தென் அதானி பவர் பாருங்கள், அன்றைக்கி மார்க்கெட் ரியாக்ட் ஆகி நல்ல ஒரு ஃபால், அதுக்கப்புறம் மறுபடியும் அதே இடத்துக்கு கொண்டு நிறுத்திட்டாங்க. ஸோ ஒரு நியூஸுக்கு ஒரு டைம் தான் மார்க்கெட் ரியாக்ட் ஆகும். அதனால நம்ம கண்ணை மூடிட்டு எதுக்குமே போயிடக்கூடாது. இதனால தான் அன்றைக்கி நம்ம இது சொன்னது. அதே மாதிரி அதானி மார்க்கெட் ஏன் இந்த ஒரு ஹிடன்பர்க் நியூஸ் ஃபால் ஆகலைங்கிறதுக்கு இதுதான் ரீசன். ஓகேங்களா? புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இது எதுக்குன்னா சொல்லணும்னு தோணுச்சு. நிறைய பேர் கேட்டிருந்தாங்க, இது எதனால சொன்னீங்க சார், எப்படி சொன்னீங்க, மண்டே மார்க்கெட் ஃபால் ஆகாதுன்னு எதனால சொன்னீங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அது எல்லாத்துக்கும் தெரிஞ்சுக்கிட்டு இதுக்கு நல்லா சொல்லியிருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நான் ஃப்யூச்சரில் இதெல்லாம் உங்களுக்கு யூஸ் ஆகும். எல்லாமே பார்த்து நம்ம கரெக்டாக பண்ணணும். தேங்க்யூ.